குக்கு வித் கோமாளி சீசன் 5ல் இந்த வாரம் கிராமத்து விருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வாரம் எந்த விதமான எலிமினேஷனும் நடக்கலைங்க. ஸோ தொடர்ந்து 3 வாரம் எலிமினேஷன் நடக்காதது இந்த சீசனில் மட்டும்தான். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் குக்கிங் இன்றைக்கி நடந்த மெயின் குக்கிங்கில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர் வசந்த் வசி தாங்க வின் பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ அவரோட யார் கோமாளியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரத்து தான். இவர் ஆரம்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன்லேயே ஏற்கனவே ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ண குக்கோட சேர்ந்து ஸோ செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கிறாரு. இப்போ 2வது முறையாக நம்ம சரத் வந்து வாங்கியிருக்கிறாப்புல. ஸோ இந்த வாரம் நடந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஷிதா தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாஸ்க்கு என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நொங்கையும் இளநியும் கலந்து ஒரு டம்ளரில் ஊற்றி யார் அதிகமாக குடிக்கிறாங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கு. அந்த வகையில் புகழுக்கும் அர்ஷிதாவுக்கு தான் போட்டியே நடந்துச்சு. ஸோ புகழ் வந்து 5 டம்ளர் குடித்தாங்க, நம்ம அர்ஷிதா வந்து பார்த்திங்கன்னா 6 டம்ளர் குடித்தாங்க. ஸோ இதனால் அட்வான்டேஜ் டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாரம் நடந்த மெயின் குக்கிங்கில் ஏற்கனவே வசந்த் வசி வின் பண்ணிட்டாப்புல. இந்த வாரம் டேஞ்சர் ஜோனுக்கு யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோயா தான் போயிருக்கிறாங்க. போன வாரமே போக வேண்டியது, ஸோ தப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வாரம் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ஏற்கனவே போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய கமல் டேஞ்சர் ஜோன் போனாங்க. இந்த வாரம் ஜோயா போயிருக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இவங்க சொல்கிறத பார்த்தா அடுத்த வாரமும் எலிமினேஷன் நடக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.